ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கில்லி கிருஷ். இந்த 2026-27ஆம் ஆண்டு கல்வியாண்டில் 1ஆம் வகுப்புக்கான புதிய பாடத்திட்டத்தில் அலகு 1 தமிழில் நாம் ஏற்கனவே பார்த்தோம். இன்றைக்கி அலகு 2 கண்டுபிடி எப்படி இருக்குது புத்தகம், பிள்ளைங்க எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அலகு 1 மகிழ்வோடு விளையாடல குழந்தைகள் தங்களோட அனுபவத்தை இணைத்து பேசுகிறதுக்கும் மகிழ்ச்சியோடு பாடுறதுக்கும் படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் ஆயத்தம் செய்கிறதுக்கான பாடம் அது. நம்ம அதை ஏற்கனவே பார்த்துட்டோம். இன்றைக்கி கண்டுபிடி இந்த பாடத்தின் மூலமாக குழந்தைங்க புதிர்கள் வழியாக உயிர் எழுத்துக்களோட ஒளி வடிவம் வரி வடிவத்தை கற்றுக்குருவாங்க. வாங்க எப்படிங்கிறத பார்க்கலாம். குழந்தைகள்கிட்ட இந்த பக்கத்தை நாம் எடுத்துக்கிற சொல்லணும். இதில் உள்ள படங்களை பூரா பார்க்க சொல்லிவிட்டு இந்த படங்களை பற்றி அவங்களோட அனுபவங்களை பேச சொல்லணும். இப்போ இந்த படத்தை பார்த்துட்டு அவங்க என்னென்ன செடிகள் இருக்குது, மரங்கள் இருக்குது, கொடிகள் இருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அங்கே இட்லி சுட்டு விற்கிறாங்க. அம்மா அப்பா இட்லி சுட்டு வச்சுருக்காங்க. அங்கிட்டு ஒரு பாப்பா இருக்குது, இங்கிட்டு ஒரு அண்ணே இருக்கான். இந்த பக்கமாக ஒரு காக்கா அப்பளத்தை கையில் வச்சுருக்கு. இந்த மாதிரியெல்லாம் வரிசையாக பார்த்து சொல்லுவாங்க. பட்டம் இருக்குது, மரத்தில் ஒரு ஆந்தை இருக்குது, இப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறமா நாம் அந்த அடுத்த பக்கத்தை திருப்பணும். முதல்ல 17ஆவது பக்கத்தில் உள்ள படத்தை பார்த்தோம். இப்போ 18ஆவது பக்கத்துலேயும் அதே படம் தான் இருக்குது. ஆனால் சில வேறுபாடுகள் இருக்குது. அது என்னன்னு குழந்தைகளை நாம் கண்டுபிடிக்க சொல்லணும். என்னென்னு பார்த்தோம்னா, அந்த மரத்தில் இந்த படத்தில் இளநீர் இருக்குது, மரப்பொந்தில் ஆந்தை இருக்குது, இங்கே இட்டலி, அடுப்பு, ஆமை, ஈசல், காகம் அப்பளம் வச்சுருக்கு, இங்கே அணில் இருக்குது, இங்கே ஆடு இருக்குது, வீட்டுக்கு மேலே ஒரு பறவையோட இறகு இருக்குது. இப்படிங்கிறதெல்லாம் நாம் அவங்கள கண்டுபிடிக்க சொல்லணும். சொல்லிவிட்டு அதில் அ, ஆ, இ, ஈ இந்த எழுத்துக்களை அவங்கள அறிஞ்சிக்க வைக்கணும், நம்ம தெரிஞ்சுக்கிற வைக்கணும். அதுக்கப்புறமா நம்ம இந்த இதுக்கு வந்துடணும். எழுத்து அறிவோம். இப்போ தான் நம்ம முத அவங்களுக்கு எழுத்துக்களை அறிமுகம் செய்ய போகிறோம். எழுத்துக்களை அறிமுகப்படுத்தும் போது அந்த எழுத்தோட வரி வடிவத்தையும் ஒளி வடிவத்தையும் இணைச்சு தான் நாம் எழுத்துக்களை குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும். அ அப்பளம், அ அணில், அ அகல், அ அடுப்பு, அ அல்லி, அப்படி தான் நம்ம சொல்லித்தரணும். அதே போல் ஆவுக்கு ஆ ஆந்தை, ஆ ஆமை, ஆ ஆடு, ஆ ஆலமரம், ஆ ஆணி, இப்படி நாம் சொல்லித்தரணும். அதுக்கு அடுத்ததாக செய்கை விளையாட்டில் குழந்தைகளை ஆமை மாதிரி கீழே உக்காந்துக்கிட்டு ஆ ஆ ஆமை என்று சொல்லுவேன், ஆமை போல் நடப்பேன் அப்படின்னு செய்கைகளை செய்ய சொல்லணும். அடுத்ததாக படத்திற்கு உரிய எழுத்துக்களை வட்டமிடுகளை மாணவர்கள் இந்த படத்தை பார்ப்பாங்க. இந்த படம் அணில், இந்த படம் ஆடு. அப்போ அணிலுக்கு முதல் எழுத்து ஆ, அந்த ஆவை மட்டும் அவங்க வட்டம் போடணும். அதே மாதிரி ஆடில் ஆக்கு மட்டும் அவங்க வட்டம் போடணும். அதுக்கடுத்ததாக சொல்லிக்கொண்டே இணைப்போம். அதில் அ எழுத்துக்கு அவங்க பென்சிலை வச்சு வரிசையாக கோடு போட்டுக்கிட்டே வரணும். ஆ ஆ சொல்லிக்கிட்டேவும் கோடு போட்டுக்கிட்டே வரணும். இப்படி கோடு போடும்போது அவங்க சொல்லிக்கிட்டே தான் போடணும். அதுக்கடுத்து ஆவுக்கு ஆ ஆ அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த கோடு வழியாகவே சொல்லிக்கிட்டே முடிக்கணும். இங்கே அடுத்ததாக எழுத்தோடு உரிய சொற்களை இணைக்க இதில் ஆ வந்திருக்கு. அப்போ அவங்க என்ன செய்யணும்னா, இந்த ஆக்கு அணிலை இணைக்கணும், ஆக்கு அகல், அ அப்பளம், இந்த மாதிரி மேட்ச் பண்ணணும். அதுக்கடுத்து ஆவுக்கு ஆ ஆந்தை, ஆ ஆடு, ஆ ஆப்பம், இந்த எழுத்துக்களை அவங்க சொல்ல வேண்டியதில் எங்கே ஆ இருக்கோ அதை மட்டும் அவங்க அந்த கோடை இணைச்சி விட்டால் போதும். உரிய படங்களுக்கு வண்ணமிடுக. இதில் எழுத்து ஆ இருக்குது. இந்த ஆக்கு அகல், அணில், இது ரெண்டுக்கு மட்டும்தான் ஆ வரும். அதனால் அவங்க அந்த 2 படத்துக்கு மட்டும் கலர் அடிக்கணும். அதுக்கு அடுத்து அதை இந்த ஆ அப்படிங்கிற எழுத்துக்கு அவங்க வண்ணமிடணும். இதை வண்ணமிடும்போது குறிப்பாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, அதோட டைரக்ஷனை நாம் கரெக்டாக சொல்லித்தரணும். இப்படி ஆரம்பித்து இப்படி போய் அந்த 6ஆம் மார்க் வழியாக தான் எழுதணும். அப்படிங்கிற டைரக்ஷனை நாம் கரெக்டாக அவங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணணும். அணிலுக்கு எந்த எழுத்து வரும், அதோட சரியான வடிவம் எதுன்னு பார்த்து இது சரியான வடிவமா இது சரியான வடிவமா அப்படின்னு பார்த்துட்டு அவங்க அதை மேட்ச் பண்ணணும். ஆக்கு இதுதான் சரியான வடிவம் போது அவங்க இப்படியேவும் அதை மேட்ச் பண்ணிடணும். அதுக்கடுத்ததாக விதவிதமாக எழுதி பழகுவோம்.
கையில் வெறுமனை காற்றுலேயே ஆ போடணும். அப்புறம் மணலில், அப்புறம் அவங்களோட உள்ளங்கையிலேயும் ஆ போடுறது. அதுக்கப்புறமா ஒரு டம்ளரில் தண்ணியை வச்சு அந்த தண்ணியை தொட்டு ஸ்லேட்லேயோ ஸ்லேட்டில் ஆ அப்படின்னு அவங்க எழுதணும். அதுக்கு அடுத்ததாக எழுதுகளை இந்த புள்ளி மேலேயே அவங்க ஜாயின் பண்ணிக்கிட்டே வரணும். ஆவை எழுதிக்கிட்டே வரணும். அதுக்கப்புறமா இந்த மிச்சம் உள்ள கோடுகளில் அவங்க ஆவை சரியாக எழுதணும். அவங்களுக்கு சரியாக எழுத வராட்டி நாம் அவங்க கைப்பிடிச்சு எழுதி பழக்கி விடணும். ஆக்கு நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணோமோ அதே போல தான் ஆ இ எழுத்துக்களுக்கும். ஆக்கு பாருங்கள், ஆந்தைக்கும் ஆமைக்கும் அவங்க கலர் அடிக்கணும். அதுக்கப்புறமா வண்ணமிடுக, சரியான வடிவத்தை இணைக்க, விதவிதமாக ஆவை எப்படி எழுதுறது, காற்றில், மணலில், கையில் எழுதுறது, தண்ணியை தொட்டு எழுதுறது, அதுக்கப்புறமா பாட புக்லேயும் எழுதுறது, இப்படி எழுதணும். அதே போல தான் இ இவைகளுக்கும் இதே முறையில் தான் நம்ம அவங்கள பழக்கப்படுத்தணும். அவங்க ஆ இ இந்த 4 எழுத்துக்களையும் உச்சரிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் நல்லா பழகிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா நாம் கற்றல் பயணத்துக்கு போகணும். கற்றல் பயணம்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த குழந்தைங்க எழுத்துக்களை சரியாக புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறாங்களா, ஐடென்டிஃபை பண்ணுறாங்களா அப்படிங்கிறத மதிப்பிடக்கூடிய, கற்றல் விளைவுகளை மதிப்பிடக்கூடிய பகுதி தான் கற்றல் பயணம். இதில் எழுத்தை கண்டுபிடித்து எழுதுகன்னு இருக்குது. இதில் இந்த ஆ இருக்குது, அவங்க கண்டுபிடிக்கணும். இந்த இருக்கு பாருங்க, இந்த ஆவை இப்படியேவும் போடணும். அதுக்கடுத்து ஆ எங்கே இருக்குது, மரத்து மேலே இருக்குது. ஆ சொல்லிக்கிட்டே அவங்க எழுதணும். ஆ அடுத்ததாக ஈ வந்து இந்த கொடி மேலே ஈ இருக்குது. இதை அவங்க பென்சிலை வச்சு எழுத்தை கண்டுபிடிச்சி எழுதணும். அவங்க கண்டுபிடிச்சி எழுதின எழுத்துக்களை இந்த பாக்ஸுக்குள்ளார எழுதணும். அதுக்கு அடுத்ததாக முதல் எழுத்தை எழுதுக. இதில் ஈச்ச மரத்துக்கு ஈ போடணும். இங்கே ஆ, இங்கே இ, இங்கே ஆ, இதை அவங்களே எழுதிடுவாங்க. அதுக்கு அடுத்ததாக சொல்லிக்கொண்டே எழுதுகளை ஆவை அந்த புள்ளியை ஜாயின் பண்ணி எழுதணும். அடுத்ததாக அவங்க சொல்லிக்கிட்டே இங்கே ஆ ஆ ஆ அப்படி சொல்லிக்கிட்டே ஈ வரையிலும் எழுதணும். அடுத்ததாக சொல்லி பழகலாம்ல, குட்டி பிள்ளைங்களுக்காக ஒரு சந்தோஷத்துக்காண்டி சொல்கிறது. குடு குடு சடுகுடு நடு நடு மரம் நடு, சின்ன சின்ன தோசை தின்ன தின்ன ஆசை. அதுக்கு அடுத்ததாக மகிழ் பக்கம். இதை அவங்க இணைக்கணும். எப்படின்னா பச்சை, சிவப்பு, பிங்க், எல்லோ இப்படி நம்ம சொல்லி கொடுத்தோம் அவங்களுக்கு. அவங்க அந்த கலரை பார்த்து ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்டு அதுக்கு அடுத்ததாக பச்சை, இங்கேருந்து சிவப்பு, இங்கேருந்து பிங்க், மஞ்சள், இப்படி கரெக்டாக கலரை பார்த்து இணைக்கணும். அதுக்கடுத்ததாக வழி கண்டுபிடிக்கலாம். இந்த வழி கண்டுபிடிக்கலாம்ல, பூனை நிற்கிறீங்க, எலிக்குட்டிக்கு அந்த ப்ரெட்டை சாப்பிடணும்னு ஆசை. இப்படி போச்சுன்னாக்கும் அது போய் பூனைக்கிட்ட சிக்கிக்கிறோம். அதனால் அது இந்த பக்கம் போகாது. அப்போ எந்த பக்கம் போனால் அது ப்ரெட்டை எடுக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது ஸ்டூடெண்ட்ஸு வரைஞ்சி பார்க்கணும். இப்போ இப்படியே வரைஞ்சி பார்ப்பாங்க. இப்படி போன பக்கம் அடைச்சிக்கிறோம், போக முடியாது. அப்போ இந்த பக்கமாக எலிக்குட்டியை அனுப்பி பார்ப்போம். அப்படியே போய் மேலே போய் பட்டர்ஃப்ளை வருது. அப்போ அப்படியே திரும்ப வந்துடுவோம். வந்து இப்படியே மேலே போய் கீழே இறங்கி இப்படியே வந்து இப்படியே போய் இப்படி போனாங்கன்னா அது போய் ரொட்டி துண்டை போய் சாப்பிட்ரும். இப்படியே அவங்க வழி கண்டுபிடிக்கும் போது சந்தோஷமாக கண்டுபிடிப்பாங்க. நாம் இதுக்கு அடுத்த பகுதிகளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நாம் அடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், see you soon.